நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் குல்ஃபி எப்படி ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவரோ ஆர்டிஃபிஷியல் கலரோ கண்டென்ஸ்ட் மில்க்கோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ அதுக்கு 2 பிரெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ரௌன் ஏஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரெட் தான் நல்லாயிருக்கும். ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஒயிட் ப்ரெட் பிடிக்காதுங்க, ப்ரௌன் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம், நல்லா ஃபைனாக. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கரைச்சா போதும். இதுக்கப்புறம் பால் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் நான் காட்டல. ஸோ ஒரு பேக்கெட் பால், அதாவது ஒரு 1/2 லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி 2 டேபிள் ஸ்பூன். எதுக்காகனா நம்ம பாலை நம்ம பாயில் பண்ணும்போது கீழே அடி பிடிக்கும். ஸோ அதுக்காக தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ சுகர், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. சுகர் வேணான்னா கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் பால் பவுடர், இதான் திக்னஸை நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் கட்டி இல்லாமல் கலக்கணும். ஸோ நீங்கள் பிரெட் குல்ஃபியை ப்ளைனாக விடலாம், இல்லைனா சாஃப்ரான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, இந்த குங்குமப்பூவும் இந்த ஏலக்காய் பொடியும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் மணத்தையும் கொடுக்கும். இப்போது பாதாம், பிஸ்தா, முந்திரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கரகரப்பாக அரைச்சது நான் போட்டிருக்கேன். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆற விட்டுறணும். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கலர் நல்லா இறங்கிடுச்சு, உள்ள பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது நம்ம இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா பாப்சிக்கல் மோல்டில் நம்ம ஊற்றிடலாம். அதாவது குல்ஃபி மோல்டுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறுபடும். மினிமம் 12 மணி நேரம் வேணும். நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே விட்டால் கூட இது நல்லா செட் ஆகிடும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இதை டீமோல்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் நார்மலான தண்ணியில் ஒரு 50 செகண்ட் டிப் பண்ணும்போது இது மாதிரி ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். இல்லைனா ரன்னிங் வாட்டரில் அப்படியே பிடிக்கலாம், அப்போவும் ஈஸியாக டீமோல்ட் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளுக்கு மேலே செட் பண்ண விட்டிங்கன்னா ஈஸியாக செட் ஆகிடும். அதே மாதிரி டீமோல்ட் பண்ணுறப்போ மெல்ட் ஆகாது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.